இப்போ நம்ம வந்து ஒரு queryல நீங்க பேசுறோம். அட ஒரு queryல என்ன சார் கரெக்ட். ஆனா ChatGPTக்கு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை query வருதுன்னு பாருங்க. உலகம் முழுக்க மில்லியன்ஸ் ஆஃப் queries வரும். அப்ப 2 மில்லியன் பேர் வந்துட்டு 20 லட்சம் பேர் வந்துட்டு ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா 20 லட்சம் டோக்கன்ஸ் நீங்க அதிகப்படுத்திருக்கீங்க. அந்த 20 லட்சம் டோக்கன்ஸ் வந்துட்டு ஒன்று சார்ஜ்லேயும் 20 லட்சம் ரூபாய்க்கு அவங்களுக்கு சார்ஜ் ஆகும். இல்லை நான் எனக்கு அது புரியல, கால் சென்டர் ஏஐ அசிஸ்டன்ட் புரியலனா கூட ChatGPTக்கு 20 லட்சம் டோக்கன்ஸ் இது ப்ராசஸ் பண்ணோம் இல்லையா? அப்போ அதனுடைய ப்ராசஸிங் இதாகும், எலக்ட்ரிசிட்டி அதிகமாகும், அது கூலண்ட் பண்ணணும். நீங்கள் கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சின்ன கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு இருக்கோம், அது ஜிபியூ வச்சு தான். அதுக்கு அவங்க டேட்டா சென்டர் கூலண்ட் எல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ், பல கூலண்ட் டெக்னாலஜி. அதில் ஒன்று வந்து தண்ணி, ஏசி அண்ட் தண்ணி. அப்போ அதுக்கு அவ்வளோ ஏசி ஓடணும் அந்த டேட்டா சர்வருக்கு. நீங்கள் 2 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் ப்ளீஸ் தேங்க்யூன்னு சொல்கிறதுனால இவ்வளோ எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ். ஒரு வார்த்தை யூஸ் பண்றதுக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரா பின்னாடி ஏன்னா அது வந்து மனிதன் கிடையாதுங்க. இதுக்கு ஏஐ வேணாம் போலயே சார். அப்ப இல்ல அதுதான் சொல்றேன். நம்ம என்னன்னா ஏஐ வேண்டான்னு நான் போக சொல்லல அவங்கள. இல்ல இவ்வளவு பின்னாடி இவ்வளவு ப்ராசஸ் இருக்கிறது யாருக்கும் தெரியாது இல்ல சார். அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறோம்.